குழந்தைகள் நன்கு படிக்க மேற்கு முகமாக இருக்கிறபடியே விநாயகரை வழிபடணும். அது எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நமக்கு என்னென்னா, கோவை மாவட்டத்தில் மருதமலையில் பஞ்சவிருட்சம், அந்த மருதமலையில் ஒரு 5 மரங்கள் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது. அதில் மருத மரம் சேர்ந்த ஒரு இணைப்பு உண்டு. அதோட அடியில் மேற்கு முகமாக விநாயகர் அமர்ந்திருக்கிறார். அந்த விநாயகருக்கு ஒரு 2 தீபம் போட்டு, யாருக்கு படிப்பு சம்மந்தமான விஷயம் வர்றதுலையோ படிப்பு வரலையோ அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க கையாலே விளக்கேற்ற வச்சு வழிபட்டு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் உட்காந்து கூட அந்த விநாயகர் வழிபட்டு பாருங்கள். படிக்காத குழந்தையும் படிக்கும். இது குறைஞ்சதோ ஒரு 3 முறை செய்யணும். முதல் தடவை செய்யலாம், 2வது தடவை செய்யலாம், 3வது செய்யலாம். தூரத்தில் இருக்கிறவங்க ஒரே சமயத்தில் வழிபடுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு போய் வழிபடுங்க. இப்படி ஒரு 3 முறை ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு வழிபட்டுட்டு வந்துடுங்க. மறுபடியும் போக வேண்டியதில்லை. கண்டிப்பாக எப்படிப்பட்ட குழந்தையும் படிக்கும். ஏன்னா படிப்பு இருக்குது. ஒரு செல்வத்தில் செல்வம் என்ன அப்படின்னா, குழந்தைங்கிறது ஒரு செல்வம். அதை விட படிப்புங்கிறது அதை விடமான செல்வம். படிப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் அவனுக்கு பணம் வரும். நிறைய படித்தவனை தேய்த்தான் என்ன பண்ணும், வேலை வாய்ப்புகளே வர்றது படித்தவன் நோக்கி தவறும். ஸோ என்னென்னா, வாழ்வில் வெற்றி பெற குழந்தைகள் நன்கு படிக்க மேற்கு முகமாக இருக்கிற பிள்ளையாரை வணங்குங்கள். மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்.